சாயிராம். ஓம் சாயிராம். குழந்தையே, உன் எண்ணமெல்லாம் ஈடேறும் நேரம் வந்திருக்கிறது. என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை, என் வாழ்க்கை அப்படியே போய்க் கொண்டிருக்கிறதே என்று என்னிடம் கேள்வி கேட்டாய். அதற்கான விடையோடு உன் சாயப்பா வந்திருக்கிறேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் முடியும் நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய காலம் வரும் வரை பொறுத்திரு. உன்னை வேண்டாம் என்று உதறி தள்ளியவர்கள் நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரும் வரை பொறுத்திரு. ஊமையாக காத்திரு. உன்னை உதாசீனப்படுத்தினவர்கள் உற்சாகமாக எப்படி இருக்கிறார்கள் என்பதை ரசித்து கொண்டே இரு. உன் காலம் வரும்பொழுது அவர்களுக்கான பதிலை நீயே சொல்லலாம் மிக ஆனந்தமாக. எல்லார் வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். உன் வாழ்வு மட்டும் அப்படியே போய்விடுமா என்ன? நிச்சயமாக போகாது. அப்படி போகவும் நான் விடமாட்டேன். வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. நம் வாழ்க்கை அப்படியே போய்விடுமா என்ற அச்சத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறி. என் பிரியமான கண்மணியான உனக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல வாழ்வையும் தருவதுதான் என்னுடைய வேலை. முதல் வேலையாகவே இருக்கும். குழந்தையே, உன்னை மிஞ்ச இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆளே இல்லை என்ற அளவிற்கு உன்னை உன் வாழ்க்கையில் உயர்த்தப் போகிறேன். உன்னுடைய எதிரிக்கெல்லாம் சொல்லிவை, உணர்த்திவை, உன்னுடன் இருப்பது உன் சாயப்பாவென்று. யார் என்னை நிரந்தரமாக நம்புகிறார்களோ, யார் என்மேல் விசுவாசமாக இருக்கிறார்களோ, யார் என்னை நிரந்தரமாக மனதில் நிறுத்தி எப்பொழுதும் சாயி சாயி என்று மனதார உச்சரித்து கொண்டே இருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கை எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எந்த நொடியிலும் வீண் போனதாக சரித்திரமே இல்லை. என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் எந்த பக்தரையும் நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தை, முன்னேற்றத்தை, வளர்ச்சியை கொடுக்கவே நான் அயராது உழைத்து கொண்டிருக்கிறேன். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கர்ம வினைகளின் வலிமையை குறைத்து அவர்களுக்கான மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், அற்புதம் எல்லாம் ஒரு சேர கிடைக்கவே உன் சாயப்பா பாடுபட்டு கொண்டிருக்கிறேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே தவறாக நிகழாது. என் பார்வை எப்பொழுதும் உன் மீதே உள்ளது. என்னை முழுவதுமாக நம்பு. ஏதாவது மனசோகமாக இருந்தாலோ மனவேதனையாக இருந்தாலோ ஒரு முறை சாயி என்று சொல்லிப்பார். உனக்கு வெற்றி நிச்சயம். உன்னை சுற்றியிருப்பவர்களோ அல்லது வேறு யாரையும் பார்த்து பொறாமைப்படுவதோ ஒப்பிட்டு பார்ப்பதோ வேண்டாத செயல் என் பிள்ளையே. உனக்கு என்ன தேவையோ அது நிச்சயமாக தேவையான நேரத்தில் உன் கைகளில் இருக்கும். நீ இது நாள் வரை கடந்து வந்த கஷ்ட பாதையெல்லாம் காணாமல் போய்விடும். இனி ஒளிமிகுந்த வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன் வாழ்வு மிக பிரகாசமாகவே இருக்கப் போகிறது. உன்னுடைய உள்ளத்தில் என்னை அமர வைத்துக் கொண்டு கோவில் கோவிலாக சென்று எனக்கு காட்சி கொடுங்கள் சாயிநாதரே, என் வாழ்க்கையை மீட்டெடுங்கள் சாயிநாதரே என்று புலம்புவது ஏன் குழந்தையே? என் அன்பு பிரியமே, எப்பொழுதுமே நம்பிக்கையோடு கடைபிடிக்க வேண்டிய ஒரே தாரக மந்திரம் என்ன தெரியுமா? என்னால் முடியும், என்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும். இதை தினம்தோறும் உன் மனதாலும் வாயாலும் கூறிக்கொண்டே இரு. உன்னால் அனைத்துமே சாதிக்க முடியும், உன்னால் அனைத்துமே முடியும் என் குழந்தையே. வாழ்க்கையை வென்று காட்டலாம் வா. சிறு குழந்தைக்கு தெரியாது ஓடும் பொழுது விழுந்து விடுவோம் என்று. அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனால் விழுந்துவிட்டால் தூக்கிவிட தன் தாயோ தகப்பனோ கை நிச்சயமாக இருக்கும் என்று அந்த குழந்தைக்கு தெரியும். அதே போல்தான் என் பிள்ளையே, வெற்றியை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது தோல்வி வந்து உன்னை தழுவினால் கூட நம்பிக்கை என்ற ஒன்று உன்னிடம் இருந்தால் போதும். நிச்சயமாக தோல்விகளையெல்லாம் தடைத்து எறிந்துவிட்டு நீ செல்லும் இலக்கை நோக்கி ஓடி உன்னுடைய வெற்றியை தொட்டே விடலாம்.
உனக்கு துணையாக உன் அப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. நம்பிக்கையோடு எழு, நம்பிக்கையோடு ஓடு, நம்பிக்கையோடு இலக்கை அடைந்துவிடு. வெற்றி நிச்சயம் உனக்கு கண்டிப்பாக இருக்கும். நீ வெற்றிக்கான இலக்கை நோக்கி பயணம் செய்யும் பொழுது உன்னுடைய பாதையை மிக அழகாக கூர்மையாக்கினாலே போதும், வெற்றியை மிக எளிதாக எட்டி பிடித்து விடலாம். அந்த வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக ருசித்து விடலாம். நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும், எதற்காக இருக்க வேண்டும் என்று எண்ணுவதை விட, நாம் எதற்காக இந்த வாழ்க்கையை வீணாக சும்மா இருந்து கொண்டு கழிக்க வேண்டும் என்று எண்ணிப்பார். நேர்மறை சிந்தனையோடு எண்ணிப்பார். நிச்சயமாக உன் வாழ்வு புது பொலிவோடு மாறுவதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். புது எழுச்சியோடு உன் வாழ்க்கை பயணத்தை நீ தொடர்வாய், உன் சாயப்பாவின் ஆசியோடு. உன்னுடைய உயர்ந்த கனவுகளை அடைய எண்ணம் என்ற ஒன்றுக்கு உயிர் கொடுத்துப்பார். ஒரு நாள் உன்னுடைய கனவு நிச்சயமாக நிஜமாகும். உன்னுடைய ஆசைகளெல்லாம் கனவாகியே போய்விடாது. பல மடங்காக அந்த மகிழ்ச்சியான தருணத்தை நான் உனக்கு திருப்பித் தரப்போகிறேன். மகிழ்ச்சியான தருணங்கள் ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகிறேன். வெகு விமர்சையாக உன்னுடைய வாழ்வு மிக பிரகாசமாக மாறப்போகும் அந்த தருணத்தை எதிர்நோக்கி காத்திரு. உன் சாயப்பா உனக்கு தேவையானது என்ன என்பதை பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். அந்த வேலைதான் உன் சாயப்பா நிகழ்த்தி கொண்டும் இருக்கிறேன். உன்னுடைய பகைவனும் பாராட்டும் அளவிற்கு உன் புகழ் ஓங்கி நிற்கப் போகிறது. எதற்குமே பயப்படாதே. உன் அப்பா உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக இந்த மனக்குழப்பம் உனக்கு? ராஜ வாழ்க்கையை வாழப்போகிறாய். நான் உனக்கு கொடுக்க நினைப்பது என்னவென்றால், நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷமான நிகழ்வுகளை உனக்கு நான் கொடுக்கப் போகிறேன். ராஜ கம்பீரமான வாழ்க்கையை நீ இனி உன் வாழ்வில் வாழப்போகிறாய். உன்னுடைய எண்ணங்களும் மனதும் மிக நல்லது வாய்ந்தது. அதை நல்ல எண்ணங்களால் நிரப்பும் பொழுது அது மிக பிரகாசமாகவே இருக்கும். உயிரே போகும் நிலை வந்தாலும் தைரியத்தை இழந்து விடாதே. நேசிப்பதற்கு யாரும் கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நேசித்துப்பார். அந்த நேசிப்பு எப்படி இருக்கும் என்று அந்த அன்பே உனக்கு கற்றுக் கொடுக்கும். உன்னுடைய ஒவ்வொரு அனுபவத்திலும் நல்லதும் இருக்கும், தீயதும் இருக்கும். ஆனால் நீ அதை எப்படி எடுத்துக்கொள்கிறாயோ, எப்படி அதை புரிந்து கொள்கிறாயோ என்பதில்தான் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான சூட்சமம். நீ இழந்த அனைத்தும் நிச்சயமாக உன் காலடி தேடி மீண்டும் வந்து சேரும். அந்த தருணத்தை உனக்காக நான் உன் சாயப்பா ஏற்படுத்தப் போகிறேன். அது உன் காலடியில் வந்து சேரும் நேரத்தை நீ சந்திக்க தயாராக இரு. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம் எல்லாம் ஒவ்வொன்றாக வரப்போகிறது. எல்லாம் கூடி வரும் நேரத்தில் ஏன் இப்படி பதற்றமாக காணப்படுகிறாய் என் பிள்ளையே? எப்பொழுதுமே உன் நம்பிக்கையை இழக்காமல் இருந்தாலே போதும். உன் பயத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. அப்பா உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதற்காக நம்பிக்கையை இழக்கிறாய்? பயத்தோடு உட்கார்ந்திருக்கிறாய். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் உள்ளது என் பிள்ளையே. என்னை மீறி எதுவும் உன் வாழ்க்கையில் நெருங்கவே முடியாது. அப்படி நெருங்கினாலும் அதை தடைத்து எறிந்து விடுவேன் உன் சாயிநாதர். நீ கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன்னை கஷ்டப்பட விடுவேனா உன் அப்பா? நிச்சயமாக மாட்டேன் என் கண்மணியே. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரையும் சந்தோஷ தருணத்தையும் பார்க்கவே உன் அப்பா ஆசைப்படுகிறேன். அந்த ஆசையை நிச்சயமாக நீ நிறைவேற்றுவாய் என்ற நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கிறேன். அன்பை யார் மீது வேணாலும் காட்டலாம். ஆனால் கோபத்தை உயிருக்கு மேலானவர்களிடம் மட்டுமே காட்ட முடியும். தனக்கான பாதையை தானே தேடிக்கொள்ளும் தண்ணீராக நீ இரு. சில சூழ்நிலைகளை தாண்டி செல்ல உடல் வலிமையை விட மன வலிமையே அதிகமாக தேவைப்படுவது பிள்ளையே. யாராவது தவறு செய்கிறார்கள் என்று உனக்கு தோன்றினால் நேராக அவர்களிடமே சொல்லிவிடு, நீங்கள் செய்வது தவறு என்று. அதை விடுத்துவிட்டு புறம் பேசுவதால் நம்பிக்கை துரோகம்தான் முதலில் எழுமே தவிர வேறு நல்ல ஒரு காரியம் உன் மனதில் எழாது.
நல்ல பெயரும் வாங்க முடியாது உன்னால். எனவே தவறு என்று தெரிந்தால் உடனே சுட்டி காட்டிவிடு. என் அன்பு பிள்ளையே, உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு. அப்பொழுதுதான் நீ அவர்கள் கண்ணில் படும் பொழுதெல்லாம் அவர்கள் கண் கலங்குவார்கள். ஏன் அவரை தூசி என்று நினைத்தோம் என்று. நீ அப்பா என்று ஒரு முறை கூப்பிட்டால் நீ எங்கு இருந்தாலும் உன்னை காக்க ஓடோடி வருவேன் என் பிள்ளையே. நான் உனக்கு அளிக்கப் போகும் இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு. உனக்கு மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை, உன் மனம் வருத்தத்திற்கான தண்டனையை நான் நிச்சயமாக அவர்களுக்கு கொடுப்பேன் குழந்தையே. உன்னுடைய நம்பிக்கையோடு சேர்ந்து நான் சொல்லும் வாக்கையும் முழுவதுமாக கேள். எல்லாம் சேர்ந்து உனக்கு சந்தோஷமும் நல்லதும் ஒட்டுமொத்தமாக அரங்கேறப் போகிறது. உன் வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பம், உன் வாழ்க்கையே தலைகீழாக மாற்றப் போகும் அந்த திருப்பம் உன் வாழ்வில் கூடிய விரைவில் அரங்கேறப் போகிறது. பொதுவாகவே எப்பொழுதுமே நீ உன்னை விட்டு விலகி செல்லும் உறவுகளுக்காகத்தான் வருத்தத்தோடு இருக்கிறாய். அவர்களை நினைத்துதான் எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். உன்னை தேடி தேடி வந்து உனக்காக மட்டுமே அனைத்தையும் யோசித்து யோசித்து செய்து கொண்டிருக்கும் என் பிள்ளை சந்தோஷப்பட்டால் நானும் சந்தோஷப்படுவேன். அப்படி இந்த சாயியை நீ கொஞ்சமேனும் நினைத்து பார்க்கிறாயா? உண்மையான உறவுகளும் நண்பர்களும் எப்படி தெரியுமா? தூய்மையான தண்ணீர் போன்றது. அதற்கு நிறமும் இல்லை, வடிவமும் இல்லை. ஆனால் மனிதர்கள் வாழ முக்கியமாக அந்த தண்ணீர் எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு தெரியும் தானே? தண்ணீர் போலத்தான் உன் சாயிநாதாவும். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, எதை கொடுத்தால் நீ மகிழ்வாயோ, எதை கொடுத்தால் சந்தோஷமாக இருப்பாயோ, அதை நான் யோசித்து யோசித்து உனக்காகவே செய்து கொண்டே இருக்கிறேன், செய்து கொண்டே இருப்பேன். நான் இல்லாமல் உன் வாழ்க்கையில் சுவையே இருக்காது. என் மேல் முழுமையாக நம்பிக்கை கொண்டிருந்த எவருக்குமே வாழ்க்கையில் துன்பம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. துன்பம் வந்தாலும் அது என்னுடைய அனுமதி இல்லாமல் உன் வாழ்க்கையில் நுழைய முடியாது. துன்பம் வருகிறதே என்று வருத்தப்படாதே. துன்பம் வருகிறது என்றால் அதைவிட பல மடங்கு இன்பம் உன்னை நெருங்கப் போகிறது என்பதை முழுமையாக புரிந்து கொள். என் பிள்ளையாகிய உனக்கு, என் பொக்கிஷமான உனக்கு மிகப்பெரிய நல்லதும் அற்புதமும் நடந்தே தீரும். உன் சாயி தேவா நடத்தி வைப்பேன். முதலில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏன் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முயற்சியாவது செய். அப்பொழுதுதான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி உனக்கு ஏற்றாற்போர் வாழ்வது, மன நிம்மதியாக அந்த வாழ்க்கையை வாழ்வது என்பது அப்பொழுதுதான் உனக்கு தெள்ளத் தெளிவாக புரியும். வாழ்க்கை என்பதே நெடுந்தூர பயணம்தான். அந்த பயணங்களில், அந்த பாதைகளில் பல பல சொந்தங்களையும் பல பல உறவுகளையும் பல பல நண்பர்களையும் பார்த்துவிட்டுதான் ஒவ்வொருவரும் கடந்தாக வேண்டும் வாழ்க்கையை. அப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று அவர்களை பற்றி சிந்திப்பதை விட உன் வாழ்க்கைக்கு எது தேவை, உன் மனதிற்கு எது சரி என்று படுகிறதோ அதை பற்றி மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு உன் பாதையை நீ கடந்தால் நிச்சயமாக வெற்றிகரமாக வாழ்க்கையை ஜெயிக்கலாம். நினைத்த காரியத்தில் வெற்றி பெறலாம். என்ன இலக்கை எண்ணி உன்னுடைய பயணத்தை நீ தொடர்ந்தாயோ அந்த எண்ணம் சர்வ நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையை எப்படி வாழ்வது என்ற சிந்தனை செய்யாமல் நம்பிக்கையோடு இரு. அனைத்திற்கும் சாட்சியாக நான் இருக்கிறேன். இது உனக்காகவே கூறும் ஆறுதல் வார்த்தைகள் அல்ல, உனக்காகவே கூறும் சத்திய வாக்குதான். சாயப்பா சொல்வதை முழுவதுமாக கேள்.
கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி, நல்ல தகவல் வரும். உன் செவிகளில் வந்து விழும். நாளை நீ கண்விழிக்கும் பொழுது அந்த நல்ல செய்தியோடே கண்விழிக்கப் போகிறாய். உன் புத்தியும் சிந்தனையும் எப்பொழுதும் நேராக இருந்தால் வாழ்க்கையும் நல்ல விதமாகவே அமையும் என் குழந்தையே. எனவே புத்தியையும் சிந்தனையையும் சரிசமமாக நிலையில் வைத்துக்கொள், நேராக வைத்துக்கொள். அப்பொழுதுதான் நீ என்ன காரியம் செய்ய ஆரம்பித்தாலும் அதை எப்படி செய்ய வேண்டும், எதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்ற சூட்சமம் உனக்கு மிக தெளிவாகவே புரியும். முதலில் உன் சாயப்பா மேலிருக்கும் கோபத்தை எல்லாம் விடுத்துவிட்டு உன் மனதை முதலில் சாந்தமாக வைத்துக்கொள், நிம்மதியாக வைத்துக்கொள். நிம்மதி இருக்கும் இடத்தில் சந்தோஷமும் நிம்மதியும் இன்பமும் எல்லாம் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். சிறிது காலமாகவே எல்லாம் எனக்கு எதிர்மறையாகவே நடக்கிறதே என்று என்னிடம் புலம்பிக் கொண்டிருக்கிறாய். அவரவர் செய்த கர்மாவின் படிதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். கர்மாவை நாமே அனுபவித்துதான் ஆக வேண்டும். யாருமே அதிலிருந்து தப்பவே முடியாது. நான் ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்தபடி உனக்கான நல்ல காலத்தை உருவாக்குவேன். நல்ல காலத்தை உருவாக்கி உனக்கு நல்ல நல்ல மாற்றங்களை நிகழ்த்துவேன் என்ற வாக்கு உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். அந்த வாக்கிலிருந்து நான் எப்படி தவறுவேன் நீ குழந்தையே? கோடியில் ஒருவருக்கு மட்டுமே இதை கேட்கும் அதிர்ஷ்டம் கிடைக்கும். அது இன்று உனக்கு கிடைத்திருக்கிறது. 100% உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கும். நல்ல செய்தி வந்துவிட்டது என் பிரியமே. நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா வாக்களித்தபடி உனக்கான அந்த நல்ல நிகழ்வு உன்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இனி இல்லை என்ற சொல்லே உன் வாழ்வில் இல்லாமல் பார்த்து கொள்வேன் உன் சாயி தேவா. நாளை விடியல் அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமையப் போகிறது. நீ இதுவரை எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல தகவல் உன் காதில் வந்து விழும். நற்செய்தி நிச்சயமாக வரும். நற்செய்தியோடு சேர்ந்து உன் சாயப்பாவும் உன் இல்லம் தேடி வருவேன். மகிழ்ச்சியாக இரு. நீ விரும்பியதை எல்லாம் அடைவாய். வெகு நாட்களாக நீ காத்திருந்தது திடீர் திருப்பம் ஏற்பட்டு உன்னிடமே வந்து சேரும். நிறைவேறாத ஆசை ஒன்று கைகூடப் போகிறது. நாளை நடப்பதை பார். நீயே ஆச்சரியப்பட்டு மெய் சிலிர்த்து நிற்கப் போகிறாய். மகிழ்ச்சியின் எல்லைக்கே சென்று விடுவாய். நீ காத்திருந்த செய்தி இதுதானே என் குழந்தையே? உன் வாழ்க்கையில் சாய் சங்கல்பத்திற்கு நிறையவே இடம் இருக்கிறது. உன் சாயப்பா உன்னை பார்த்து, என் பொக்கிஷமான என் பிள்ளையிடம் அனைத்து நல்ல எண்ணங்களையும் நல்ல குணங்களையும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். நீயும் அப்படித்தான் நல்ல எண்ணங்களோடு நல்ல குணங்களோடு இருக்கிறாய். உன்னை ஆனந்தத்தில் நான் நிரப்பப் போகிறேன். நல்ல செய்தி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நாளை முதல் உன் வாழ்வில் மாய வித்தைகள் ஆரம்பமாகப் போகிறது. உன் வாழ்வு மாறுவதை நிச்சயமாக நீ உணர்வாய். சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நீ வீர நடை போட்டு ஜெயிக்கப் போகிறாய். நாளையே உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பார்க்காத அற்புதத்தை நீ எதிர்பாராத நேரத்தில் நான் உனக்கு நடத்துவேன், நிகழ்த்துவேன். இனி நீ போதும் போதும் என்றும் சொல்லும் அளவிற்கு நன்மைகள் செய்ய போகிறேன் சாயிநாதா. உன் வேண்டுதல்களெல்லாம் நிறைவேற்றப்படும். நான் உனக்கு கூறும் வாக்கு நிச்சயமாக பலிக்கும் பார். அற்புதம் நிகழத்தான் போகிறது. மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி உன் வீடு தேடி வரப்போகிறது. சோதனைகளைக் கண்டு துவண்டு விடாமல் தைரியமாக இரு. துன்பங்கள் எல்லாம் மறைந்து இன்பங்கள் மலரப்போகிறது உன் வாழ்வில். இனி சந்தோஷ நிகழ்விற்கு என்றுமே பஞ்சமே இருக்காது. நல்ல அறிகுறி உனக்கு காண்பிப்பேன் நாளை. அந்த அறிகுறி நிச்சயமாக உன் வாழ்வில் நடந்தே தீரும். என்னுடைய திட்டம் எப்பொழுதும் பொய்க்காது என் குழந்தையே. ராஜபோக வாழ்க்கையை நிச்சயமாக உன் வாழ்வில் அனுபவிப்பாய். காரணமில்லாமல் என்னுடைய வாக்கு உன் காதில் விழாது.
என்னுடைய முகமும் உன் கண்ணில் படாது. எனவே இந்த பதிவு உன் கண்கள் பட்டிருக்கிறது என்றாலே உனக்கு நல்ல நிகழ்வு நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம். நல்ல நேரம் உன்னை நெருங்கி வந்துவிட்டது என்றுதான் அர்த்தம். நீ அதிர்ஷ்டசாலிதானே. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. மகிழ்ச்சியான செய்தி கேட்டு முழு நிலவைப் போல உன் வாழ்வு பிரகாசமாக போகிறது நாளை. நீ என்னிடம் உரிமையோடு கேட்ட ஒன்றை நிரந்தரமாக உன்னிடமே சேர்ப்பேன். இது உனக்காகவே. நிச்சயமாக நீ இழந்ததையெல்லாம் வருந்தி இதுவரை தவித்து கொண்டிருந்த உன் நாட்கள் எல்லாம் மாறப்போகிறது. நீ தேடிய காலமெல்லாம் போய் அந்த நல்ல காலமே உன்னை தேடி சுக்கிர திசையை கூட்டிக் கொண்டு வரப்போகிறது. பரிசாக உன் கையில் தரப்போகிறது. இன்பங்களை அனுபவிக்க தயாராக இரு. நீ போராடும் பெரிய பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. சாயப்பாவின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே முடியும். நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். இதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு. நாளை விடியல் உனக்கான விடியலாகவே இருக்கும். சாயப்பா கணக்கு எப்பொழுதுமே தப்பாது. மனம் விரும்பும் மங்கள செய்தியோடு உன் அப்பா உன் இல்லம் தேடி வருவேன். நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கும் விஷயத்திற்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் என் குழந்தையே. என்னை சர்வசாதாரணமாக நினைத்து விடாதே. உன் சோதனைகள் அனைத்தும் சாதனைகளாக மாறும் நேரம் நெருங்கிவிட்டது. என்னுடைய கண்கள் உன்னை பார்த்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த தீப ஒளி உன் திறமைகளை சுடர்விட்டு எரிய செய்யும் ஒளியாகவே இருக்கும் என்னுடைய பார்வை.